ஸ்ட்ரெஸ் நமக்கு நல்லது பண்ணுதா? ஹாய் கைஸ்! நம்ம நெறைய இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸ ரொம்ப ரொம்ப நெகட்டிவான ஒரு எமோஷனோ, நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயமும் தள்ளி வச்சு தான் பார்த்துருக்கோம். ஆனா, ஸ்ட்ரெஸ் நமக்கு ஒரு சில இடத்துல ரொம்ப பாசிட்டிவாவும், ஒரு சில இடத்துல ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாவும் ஹெல்ப் பண்ணுது. ஸ்ட்ரெஸ்ல 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஒண்ணு வந்து டிஸ்ட்ரெஸ், இன்னொன்னு வந்து யூஸ்ட்ரெஸ். இந்த டிஸ்ட்ரெஸ் தான் நான் முன்னாடி சொன்ன மாரி நமக்கு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா தள்ளி வச்சு நம்ம பார்த்துட்டுருப்போம். அந்த யூஸ்ட்ரெஸ் தான் நம்மளே அறியாம நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்ப நல்லா புரியும். இப்ப நாளை கழிச்சு எனக்கு எக்ஸாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஐயய்யோ! நாளை கழிச்சு எனக்கு எக்ஸாம் வருதே! நான் இன்னும் எதுவுமே படிக்கல. படிக்கலன்னா நான் ஃபெயில் ஆயிருவேன். அப்ப நான் நல்லா படிச்சா நல்ல மார்க் வாங்க முடியும். நான் ஃபெயில் ஆக மாட்டேன். அப்படின்னு உங்களுக்கு நினைக்குது அப்படின்னா, அது வந்து யூஸ்லெஸ். ஏன்னா எக்ஸாம் நினைச்சு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வருது. அந்த ஸ்ட்ரெஸ் வரனால தான் நீங்க வந்து படிக்கணும் அப்படின்னே போறீங்க. ஸோ அது வந்து யூஸ்லெஸ். இதே இது நாளை கழிச்சு எனக்கு எக்ஸாம் வருது. நான் ஒண்ணுமே படிக்கவே இல்ல. இப்படியே போனா நான் ரொம்ப ஃபெயில் ஆயிருவேன். எப்படி படிக்கிறது? என்ன பண்றது? எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றது? இப்படி நீங்க நினைச்சு நினைச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி, உங்களுக்கு பண்ற டே டு டே ஆக்டிவிட்டீஸும் பண்ண முடியாம, எக்ஸாமுக்கு படிக்க முடியாம ரொம்ப பதட்டமாயி, ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆறீங்க அப்படின்னா, அதான் டிஸ்ட்ரெஸ். நம்மள நெறைய பேர் இந்த டிஸ்ட்ரெஸ்ஸ மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிப்போம். இந்த யூஸ்ட்ரெஸ்ஸ ஃபோக்கஸே பண்ணிக்க மாட்டோம். இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஒரு ஃபயரோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒரு தீ ஒரு குறிப்பிட்ட அளவுல இருந்தா மட்டும் தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நமக்கு சமைக்கிறதுக்கு, நம்மள வார்மா வச்சுக்கிறதுக்கு, இல்ல வெளிச்சத்த குடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி தாங்க ஸ்ட்ரெஸ். ஒரு லெவல்ல இருக்கும்போது நம்மள வந்து ஒரு மோட்டிவேஷன குடுக்கும். நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் குடுக்கும். சக்சஸ நோக்கி ஓடணும்னு ஹெல்ப் பண்ணும். அதே இது தீ ரொம்ப அதிகமானா நம்மளவே அது அழிச்சிரும். அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ரொம்ப அதிகமாயிட்டு போச்சு அப்படின்னா, அது ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ஸா மாறி நமக்கு இருக்கிற விஷயங்கள் நம்ம விட்டு போக வச்சுரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க எப்பலாம் ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றீங்களோ, அப்பலாம் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணி நீங்க ஒரு நல்ல சக்சஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.